தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை பிறந்தலன்றா எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய வீட்டு அருகில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் 2 பேர். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. இப்போ அவங்க மாற்றமாகி அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க. 2 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. பெண் பிள்ளை முதல்ல பிறக்கிறாங்க, 2வது ஆண் பிள்ளை. பெண் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. 2 வருடம் கழித்து இவனும் பள்ளிக்கு போகணும். அப்போ அவனை குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவ்வளோதான் அன்பர்கள், அதோட கதையை முடிக்கிறேன். இதான் நடந்த ஒரு நிகழ்வு. இதுதான் பெரும்பாலும் பெண்களுடைய, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுடைய நிலைமை. ஆண்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பெண் பிள்ளை கொடுக்குறோமா? கேள்விக்குறிதான். ஆண் பிள்ளைகளை பார்க்கிற போலவே பெண் பிள்ளைகளை பார்க்கிறோமா? கேள்விக்குறிதான். இதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. குறிப்பாக சீனர்கள் பெண்களுக்கு ஆன்மாவே இல்லை என்று சொன்ன காலம் உண்டு. ஒருவேளை ஒரு கணவன் ஒரு பெண்ணை, மனைவியை கொலை செய்துவிட்டால் அது குற்றமே கிடையாது. ஏனென்றால் ஒரு களை பிடுங்கி எறியப்படுவது போலதான் ஆன்மா இல்லை என்று சொன்ன காலங்கள் உண்டு. அதே போல இந்தியாவிலே பெண்கள் வேதத்தை கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்ற இருந்த காலங்கள் உண்டு. புத்தர் பெண்களுக்கு தீட்சை கொடுக்க தயங்கினாராம். பெண் சீடர்கள் வந்து விட்டால் ஆண் சீடர்கள் கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தயங்கினாராம். மகாவீரரோ பெண் ஞானம் பெற முடியாது, அவள் நன்மைகளை செய்து அடுத்த பிறவிலே ஆணாக பிறந்தால் ஒழிய பெண் ஞானம் பெற முடியாது. எனவே பிரியமானவர்களே, எந்த சமண மதம் பெண்கள் ஞானம் பெற முடியாது என்று சொன்னார்களோ அந்த மதத்திலிருந்து ஒரு பெண் தோன்றுகிறார், ஞானியாய் போகிறார். அவர் பெயர் மல்லிகாபாய். வேறு வழி இல்லாமல் அவரை சமணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த மல்லிகாபாய் என்பதை மல்லிநாதர் என்று மாற்றி அவருடைய பெண் உருவத்தை ஆண் உருவமாய் மாற்றிய வரலாறுகளும் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு நற்செய்தியில் அன்பர்களே, பெண்களை நீங்கள் பார்த்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு நற்செய்தி, வெள்ளிக்கிழமை நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் இறைவார்த்தை 1-3 வரை உள்ள இறைவார்த்தையில் இயேசு பெண் சீடர்களை வைத்திருந்தார். பெண் சீடர்களை இறைப்பணிக்காக இயேசு அழைத்தார், ஆண்டவர் பணிக்காக அழைத்தார். ஆண்கள் என்ற மம்மதையில் இருந்த யூதர்கள் மத்தியில் பெண்களை சீடராக, பெண்களுக்கு அந்த உரிமம் கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே பெண்களே, ஒப்பு கொடு, ஜெபிங்க, உங்க நிலையெல்லாம் மாறும். இன்றைக்குமே பெண் அடிமைத்தனம் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறது. பெண் அடிமைத்தனம் என்பது வெவ்வேறு வடிவத்தில் உருமாறி இருக்கிறது ஒழிய, அதனுடைய நிறம் மாறி இருக்கிறது ஒழிய, ஆனால் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்களை, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பார்வை தான் சமூகம் பார்க்கும் என்பதை மறவாதே. உன் வீட்டில் உன்னுடைய பார்வையை நீ மாற்று. அம்மாவை நீ எப்படி பார்க்குற, அப்பாவை நீ எப்படி பார்க்குற, உன்னுடைய மனைவியை எப்படி பார்க்குற என்பதை நீ மாற்று. மீதி தானாக மாறும். ஆண்டவர் பெண்களை மதித்தார் என்றால் ஆண்களே அதையே நமது பணியாக மாறணும். ஆண்டவர் பெண்களை மதித்தார் என்றால் ஆண்களே அது நமது வாழ்க்கையாக மாறும். அப்படி எல்லோரையும் சமமாக பார்க்கிற பொழுது உங்கள் வீட்டில் அபிஷேகம் நடக்கும், உங்கள் வீடு மாறும், உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இந்த வெள்ளிக்கிழமை வல்லமையாக நற்கருணை ஆண்டவரை ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. பெண்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் அடிமைத்தனம் எந்தெந்த கோலத்திலெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, வெளியில் சொல்ல முடியவில்லை என்ற வாஞ்சியோடு இருக்கிற பெண்கள், மனக்குமுறலோடு இருக்கிற பெண்கள், மன கலக்கத்தில் இருக்கிற பெண்கள், ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இதோ இந்த சமூகம் விடுதலை அடைவதாக, இதோ இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் விடுதலை அடைவார்களாக, இதோ இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக, இந்த பிள்ளைகள் அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை தொடுவாராக. என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புறீங்களோ இதோ ஆண்டவர், குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் உடல் சுகம் இல்லாத பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஜெபிங்க. யாருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. இதோ இயேசு வந்திருக்கிறார், இதோ ஆண்டவர் வந்திருக்கிறார், விடுதலை தரும்படியா அப்பா வந்திருக்கிறார். நீ எங்கெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ அந்த இடங்களெல்லாம் உங்கள் கரங்களை வைத்துக் கொண்டு ஜெபிங்க. இதோ இயேசு, அவர் உங்களை தொடுவாராக, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய திரு ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுவோமாக. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நம்ம வாழ்வோமாக. தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை, தந்தை, மகன்,
தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.